உலகின் தலைசிறந்த மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணர் எட்வர்ட் பால்மர் பால்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1883 அக்டோபர் 1 அன்னைக்கு இங்கிலாந்தோடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் சர் எட்வர்ட் பேக்னல் பால்டனுக்கும் எமிலி பால்மர் பால்டனுக்கும் மகனாக பிறக்கிறார் எட்வர்ட் பால்மர் பால்டன். இவர் கூட பிறந்தவங்க 3 சிஸ்டர்ஸும் ஒரு பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட், அதாவது பரிணாம உயிரியலாளராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பா எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால எட்வர்ட் பால்மர் பால்டன் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1888 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது எட்வர்ட் பால்மர் பால்டன் அக்டோபரில் பிறந்திருந்தனால 1888 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஆக்ஸ்போர்ட்லேயே இருக்கக்கூடிய டிராகன் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த டிராகன் ஸ்கூலில் 8th கிரேட் வரைக்கும் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை எட்வர்ட் பால்மர் பால்டன் படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் எட்வர்ட் பால்மர் பால்டன் அதிகமாக ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹாக்கி விளையாடுறதை எட்வர்ட் பால்மர் பால்டன் இவருடைய பொழுதுபோக்காகவே கொண்டிருந்து வந்தாங்க. பிறகு 1893 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் எட்வர்ட் பால்மர் பால்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த டிராகன் ஸ்கூல் ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தனால, அங்கே 8th கிரேட் வரைக்கும் இருந்தனால அங்கு தொடர்ந்து இவருடைய இந்த மிடில் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 6th கிரேட்லேருந்து அதே டிராகன் ஸ்கூல்லையே, அந்த ப்ரிப்பரட்டரி ஸ்கூல்லையே எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இதே 1893 ஆண்டு தான் எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பாவான சர் எட்வர்ட் பேக்னல் பால்டன் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், இவர் வாழ்ந்து வரக்கூடிய அந்த ஆக்ஸ்போர்ட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய ஒரு ஹோப் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஹோப் அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவாலஜிஸ்ட், ஒரு விலங்கியல் நிபுணர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஹோப் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த ஹோப் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜியாக எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பா நியமிக்கப்படுறாங்க 1893 ஆண்டு. ஸோ அந்த 1893 ஆண்டிலிருந்து இவருடைய அப்பா ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல் பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நேச்சுரல் சயின்சஸ், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அதாவது இயற்கை அறிவியல், இயற்கை வரலாறு இது போன்ற பாடங்களை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு இதை வந்து எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பா வந்து கற்றுக் கொடுத்து வந்தாங்க. ஏன்னா அந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளடங்கியது. ஒன்று பிளான்ஸ் பற்றியும் அதே மாதிரி அனிமல்ஸ் பற்றியும் படிக்கிறது. அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா பாட்டனி, அதே மாதிரி ஜுவாலஜி, தாவரவியல், விலங்கியல், இது இரண்டும் இணைந்தது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ இதை வந்து எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பாவே இவருக்கு கற்றுக் கொடுத்து வந்தாங்க. ஏன்னா இவருடைய அப்பா ஒரு விலங்கியல் பேராசிரியராக இருந்தனால விலங்கியலையும் தாவரவியலையும் கூட இவருடைய அப்பா இவரை வீட்டிலிருந்து கற்றுக் கொடுத்து வந்தாங்க இவருக்கு. இதே மாதிரி நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபிசிக்கல் சயின்ஸை வந்து குறிக்கும். குறிப்பாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இயற்பியல், வேதியியல், அதுக்கப்புறமா பயாலஜி, உயிரியல், அதே மாதிரி மேலும் ஜியாலஜி, புவியியல், அதுக்கப்புறமா மினராலஜி, கனிமவியல், அஸ்ட்ரானமி, வானியல். ஸோ இது போன்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் சயின்சஸ். இதை வந்து இவரே தானாகவே ஆர்வத்தோட எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் 1896 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 12 வயதில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இவருடைய அந்த ப்ரிப்பரட்டரி எஜுகேஷன் வந்து முடிக்கிறாங்க. இவருடைய 8th கிரேடை வந்து இந்த டிராகன் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய வாரிக்ஷையரில் இருக்கிற ரக்பிக்கு அனுப்புகிறாங்க. அந்த ரக்பியில் இருக்கக்கூடிய ரக்பி ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து 1896 ஆண்டிலிருந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது தொடர்ச்சியாக இவர் வந்து நேச்சுரல் சயின்சஸில் ரொம்ப தீவிரமான ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவருடைய அப்பா வந்து ஆக்ஸ்போர்டில் இருக்கிறாங்க. இவருடைய வீடு எல்லாமே ஆக்ஸ்போர்டில் இருக்குது. ஆனால் இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய வாரிக்ஷையரில் இருக்கிற ரக்பிக்கு வந்து அந்த ரக்பி ஸ்கூலில் இவர் வந்து தங்கி படித்து வந்தாங்க. இதனால் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து விலகிடுறாங்க. ஏன்னா இவருடைய அப்பா இவருக்கு விலங்கியல் கற்பிக்கிறதுக்குண்டான
வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஏன்னா இவர் வந்து தனியாக இருந்தனால. ஸோ இவர் வந்து முழுமையாக நேச்சுரல் சயின்ஸ்லேயே ஆர்வம் காட்டி இவர் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாலஜி, மினராலஜி, ஆஸ்ட்ரானமி இது போன்ற பாடங்களை தான் ரொம்ப ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவருக்கு வந்து பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி, உயிரியல், வேதியியல் இதில் இன்னும் அதிகமான ஆர்வம் இருந்து வந்து ஸோ அந்த பாடங்கள் எல்லாம் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. மேலும் அந்த ரக்பி ஸ்கூல் தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய நிறைய காம்படிஷன்ஸ், குறிப்பாக ஹாக்கியில் இவர் வந்து பங்கேற்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்ல திறமையையும் இவர் வந்து வெளிப்படுத்தி வந்தாங்க. பிறகு 1900ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இவருடைய 16 வயதில் 1900ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை இந்த ரக்பி ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ரக்பி ஸ்கூலில் இவர் வந்து ஒரு 1 இயர் கோர்ஸான ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது வந்து கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இதை படிக்கிறாங்க. இதை படித்த 1901ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இவருடைய அந்த கல்வியை வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸை வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் மறுபடியும் இங்கிலாந்துடைய வாரிக்ஷரில் இருக்கிற ரக்பியிலிருந்து அதே இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ இவருடைய வீடு இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. இந்த நிலையில் இந்த ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்டு, இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோடைய ஒரு கான்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ். ஸோ அங்கே வந்து இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அந்த பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்டில் ஜாயின் பண்ணி எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நேச்சுரல் சயின்சஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் தான் இவருக்கு ஆர்வம் இருந்தனால அதே இவர் வந்து எடுத்து படிக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, உயிரியல், வேதியியல் இந்த பாடங்களை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து இவர் வந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து படித்து வந்தாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை வந்து அங்கே படிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் ஸ்காட் ஹால்டேன் அப்படின்னு ஒரு மருத்துவர், ஒரு ஃபிசிஷியன், அவர் ஒரு ஃபிசியாலஜிஸ்ட்டும் கூட, உடலியல் நிபுணரும் கூட. ஸோ அவரை வந்து சந்திக்கிறாங்க. அவர் மூலமாக எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஈர்க்கப்படுறாங்க. இந்த நிலையில் தான் 1905ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 21 வயதில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிக்கிறாங்க இந்த பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து. குறிப்பாக இவர் வந்து முடிக்கிறது இந்த நேச்சுரல் சயின்சஸ் தான் முடிக்கிறாங்க. பிறகு இவர் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வெளியேறலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஜான் ஸ்காட் ஹால்டேன் அவர் தான் அவர் கீழே வந்து பிசியாலஜி படிக்க சொல்லி இவரை வலியுறுத்துறாங்க. ஏன்னா இவர் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி படிக்கும் போது ரொம்ப சிறந்த மாணவனாக இருந்தாங்க. இதனால அழைக்கிறாங்க. ஸோ அதுக்காகவே இவர் வந்து அந்த பேலியல் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் அதனுடைய அந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் அங்கே ஜாயின் பண்ணி இவர் வந்து மேலும் அந்த ஜான் ஸ்காட் ஹால்டேனுக்கு கீழே ஃபிசியாலஜி, உடலியல் வந்து படிக்கிறாங்க. உடலியல் அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் உடலியல். உதாரணத்துக்கு இதயம் இருக்குன்னா அந்த இதயம் எப்படி வந்து இயங்குது, எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் ரத்தம் எப்படி சர்க்குலேட் ஆகுது, அதே மாதிரி கல்லீரல்லேருந்து எப்படி பித்தநீர் உற்பத்தி ஆகி கொழுப்பை வந்து அது ஜீரணிக்குது. ஸோ இது பற்றிலாம் படிக்கிறது தான் ஃபிசியாலஜி, உடலியல் அப்படின்றது. ஸோ அதாவது உடல் உறுப்புகளினுடைய அந்த செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் குறித்து படிக்கிறது. ஸோ அதை தான் ஜான் ஸ்காட் ஹால்டேனுக்கு கீழே எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் தரப்பிலிருந்து ஹாக்கி காம்படிஷனில் இவர் வந்து பங்கேற்கிறாங்க. பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் 1905, 1906 இந்த 2 ஆண்டுகளுக்கு உண்டான ஹாஃப் ப்ளூ அப்படின்ற சாம்பியன்ஷிப்பை வந்து இவர் பெறாங்க. ஸோ ஹாக்கியில் இது வந்து ஒரு 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 அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ அதை வந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து 1905ஆம் ஆண்டும் 1906ஆம் ஆண்டு வந்து பெறாங்க. ஸோ படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுலையுமே ஒரு திறமையான ஒரு சிறுவனாக, ஒரு திறமையான ஒரு இளைஞனாக எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து அந்த ஜான் ஸ்காட் ஹால்டேனால் ஈர்க்கப்பட்டு அவரை போலவே மருத்துவரும் ஆயிரணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இவருடைய விருப்பத்தை ஜான் ஸ்காட் ஹால்டேன்ட்ட தெரிவிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டல், இது வந்து NHS அதாவது நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அதனுடைய ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே போய் படிக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அங்கே வந்து மெடிக்கல் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு அந்த ஜான் ஸ்காட் ஹால்டேன் வந்து வலியுறுத்துறாங்க. அந்த ஒரு அறிவுரையும் கொடுக்குறாங்க. இதன் காரணமாக 1907 இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இவர் நேராக இந்த இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய், அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் போய் அந்த லண்டனில் இருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து மெடிசன் படிக்கலை, இந்த காலகட்டத்தில் மெடிசன் படிக்கலைன்னாலும் இவர் மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் மெடிசனில் ஒரு சப்ஜெக்டான கரிக்குலமில், அதாவது இந்த மருத்துவ பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடமான ஃபிசியாலஜி, உடலியல், இதை வந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஏற்கனவே 2 ஆண்டுகள் 1905லேருந்து 1907 வரைக்கும் படித்தனால இவர் வந்து அங்கே மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. மேலும் இவர் பிறந்த வளர்ந்த அந்த ஆக்ஸ்போர்ட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அங்கே வந்து என்ரோல் பண்ணி MBCHBயும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜே அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, MBBS. இதை தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் இருந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து படிக்கிறாங்க. அதை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இவர் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலில் படிக்கலாம். அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் வந்து படிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். அதாவது அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, மருத்துவ மாணவர்களுக்கு கல்வியும் வழங்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அது. அப்படி இருந்த போதும் அவர் அங்கே வந்து மெடிக்கல் ட்ரைனிங் மட்டும், மருத்துவ பயிற்சி மட்டும்தான் எடுத்தாங்க. படிப்பை வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் தான் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து கண்டினியூ பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1909ஆம் ஆண்டு ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி, இங்கிலாந்தில் இருக்கு, அந்த ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டியில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஜாயின் பண்ணி அங்கே இவருடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய பயிற்சியையும் அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1910ஆம் ஆண்டு இவர் வந்து MBCHB, அந்த MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, அது வந்து லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜி, அந்த ஒரு டிகிரி வந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க 1910ஆம் ஆண்டு. இதுக்கப்புறமா அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் மெடிக்கல் ட்ரைனிங்கும் தொடங்குறாங்க. அதேமாதிரி யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டில் டாக்டர் ஆஃப் மெடிசனும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து MD டிகிரி. டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதை வந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இன்னொரு பக்கம் இந்த 1910ஆம் ஆண்டு கைஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய மருத்துவ அந்த பயிற்சியையும் தொடர்ந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இவர் மருத்துவ பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்னா, மருத்துவம் படித்து அந்த டிகிரி மட்டும் பெற்றாலே எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் வந்து ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும், ஒரு ஃபிசிஷியனாக குவாலிஃபை ஆக முடியும். இதுக்காக தான் அந்த மெடிக்கல் ட்ரைனிங் தான் கைஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் இவர் வந்து படிப்பையும் கண்டினியூ பண்றாங்க. எப்பவுமே நிறைய பேர் வந்து படிப்பை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போய் இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஜாயின் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. ஆனால் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து படிக்கும் போதே அதே காலகட்டத்திலே அவர் வந்து மருத்துவ பயிற்சியையும் மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1911ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஒரு முக்கியமான எல்ஃப்ரீடா மேரி ஹாமில்டன் மெக்லீன் அப்படின்ற ஒரு பெண், அவங்க வந்து சார்ல்ஸ் மெக்லீன் அப்படின்றவருடைய மகள், அவங்கள வந்து 1911ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 27-28 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு இவருடைய மனைவியான எல்ஃப்ரீடா மேரி ஹாமில்டன் மெக்லீன் பால்டன் 2 பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கிடையில் இதே 1911ஆம் ஆண்டு தான் எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு வந்து ரேட்க்ளிஃப் டிராவலிங் ஃபெல்லோஷிப் வந்து வழங்கப்படுது. ஸோ இவர் வந்து மருத்துவத்தில் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்காகவும் மருத்துவம் படிச்சுக்கிட்டே இவர் வந்து ஆராய்ச்சி, அந்த ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டியில் ஆராய்ச்சியும் பண்ணுறனாலையும் எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு இந்த ஒரு ஃபெல்லோஷிப் ஆனது வழங்கப்படுது. இதை பயன்படுத்தி இவர் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கலாம். ஸோ இவர் வந்து இதை பயன்படுத்தி 1911ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டில் இருந்து அடுத்து வந்து இவர் ஜெர்மனியில் இருக்கிற மியூனிக் அங்கே வந்து போகிறாங்க. ஸோ இங்கிலாந்துல இருந்து ஜெர்மனிக்கு போகிறாங்க. குறிப்பாக ஜெர்மனியில் இருக்கிற மியூனிக் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் வான் மல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், உடலியல் நிபுணர், அவருக்கு கீழே எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து தொடர்றாங்க. அடுத்து 1912ஆம் ஆண்டு இவர் மறுபடியும் வந்து அந்த ஒரு ஜெர்மனியோடைய மியூனிக்ல இருந்து இங்கிலாந்துக்கு வந்துடுறாங்க. இந்த முறை இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த நிலைமையில தான் இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது உடலியலை கற்பிக்கக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக 1912ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவியானது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது.
அதாவது இவர் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு உடலியலை கற்பிக்கிறது மட்டும் இல்லாமல் உடலியலை வந்து நேரடியாக செயல்முறை ரீதியாக விளக்கி காட்டுறது. உதாரணத்துக்கு சடலங்களினுடைய உறுப்புகள் பயன்படுத்தி அந்த உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை நேரடியாக விளக்கி காட்டுறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பில் அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பொறுப்பில் 1912ஆம் ஆண்டிலிருந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஃபிசியாலஜி மட்டும் படிக்கல, டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்கும்போது அனாட்டமி உடற்கூறியல் படித்தாங்க. உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. அதே மாதிரி இவர் வந்து பெத்தாலஜி நோயியல் படித்தாங்க. அடுத்து மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அதையும் படித்தாங்க. கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் படித்தாங்க. சர்ஜரி அறுவை சிகிச்சை அதுக்குண்டான படிப்பையும் படித்தாங்க. இப்படி எல்லாமே தொடர்ந்து படித்து வந்தாங்க. பிறகு 1913ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இந்த 1913ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 29 வயது இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரியை இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து முடிக்கிறாங்க. அதேமாதிரி கைஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய ட்ரைனிங்கும் முடிச்சிடுறாங்க. இந்த நிலையில தான் இந்த 1913ஆம் ஆண்டு அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற அந்த பொறுப்பில் இருக்கும்போது இவர் வந்து ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவும் நியமிக்கப்படுறாங்க. இதே 1913ஆம் ஆண்டு ஜார்ஜ் கிரேயாம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவர் கூட சேர்ந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. குறிப்பாக கிரியாட்டனின் அதேமாதிரி கிரியேட்டின் அது குறித்து ஆராய்ச்சிகளை வந்து தொடர்றாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த 1913ஆம் ஆண்டு ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி அந்த ஒரு ஜேர்னலில் எட்வர்ட் பால்மர் பால்டனும் அந்த ஜார்ஜ் கிரேயாம் ரெண்டு பேரும் பாசிபிள் எரர்ஸ் இன் தி எஸ்டிமேஷன் ஆஃப் கிரியாட்டனின் அண்டு கிரியேட்டின் பை ஃபோலன்ஸ் மெத்தட் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போரானது தொடங்கியது. இந்த முதல் உலகப் போர் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தருவாயில் எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய யங்கர் பிரதரான ரொனால்ட் பால்மர் பால்டன் அவர் வந்து அந்த போரில் பங்கேற்கிறாங்க. இந்த எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய தம்பி வந்து ஒரு சிறந்த ஒரு ரக்பி யூனியன் பிளேயர். அவர் வந்து இந்த முதல் உலகப் போரில் அவர் வந்து இங்கிலாந்து தரப்பிலிருந்து போரில் வந்து பங்கேற்கிறாங்க. இவரை விட அதாவது எட்வர்ட் பால்மர் பால்டனை விட கிட்டத்தட்ட 6 வயது அவர் வந்து கம்மி. 1889ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அந்த எங்கர் பிரதர் இளைய சகோதரர். அவர் வந்து போரில் பங்கேற்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதே 1914ஆம் ஆண்டு இன்னொரு பக்கம் இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக பதவி உயர்வை பெறாங்க. ஸோ ஒரு உதவி மருத்துவராக நியமிக்கப்பட்டுறாங்க. இவ்வளோ நாள் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அதுக்கப்புறம் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த 1914ஆம் ஆண்டு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக 1914ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நியமிக்கப்பட்டு அந்த வேலையில் இவர் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1915ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இந்த டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் அது குறித்த ஆராய்ச்சியிலே ஈடுபட தொடங்குறாங்க. அது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் இதே 1915ஆம் ஆண்டு த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆல்வியலர் கார்பன் டை ஆக்சைடு டிட்டர்மினேஷன்ஸ் இன் தி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ராக்னோசிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஒர்க்கை 1915ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1915ஆம் ஆண்டு மே மாதம் துரதிர்ஷ்டவசமாக எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய இளைய சகோதரரான ரொனால்ட் பால்மர் பால்டன் வந்து போரில் இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அவருடைய 25-26 வயதில். ஏன்னா 1889ஆம் ஆண்டு பிறந்தவர் 1915ஆம் ஆண்டு இறந்து போகிறாங்க மே மாதம். ஸோ இது வந்து எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய குடும்பத்துக்கே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து தொடர்ச்சியாக இவருடைய கவனத்தை ஆராய்ச்சியின் பக்கம் செலுத்தி வந்தாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இவருடைய குடும்பத்தில் பெரிய பெரிய துயரங்கள் தொடர்ந்து நடந்து வந்தது. அதில் குறிப்பாக 1917ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய சிஸ்டரான ஹில்டா பால்டன் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த ஹில்டா பால்டன் இவங்க ஃபஸ்ட்டு பிறந்தாங்களா இல்லை எட்வர்ட் பால்மர் பால்டன் ஃபஸ்ட்டு பிறந்தாரா அப்படின்றதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. அதாவது எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய குடும்பத்தில் இவருடைய அப்பா அம்மாவுக்கு மொத்தமாக வந்து 5 குழந்தைகள். அதில் வந்து 2 பேர் பசங்க எட்வர்ட் பால்மர் பால்டனும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இறந்த அந்த ரொனால்ட் பால்மர் பால்டன். ஸோ 2 பேரும் வந்து பிரதர்ஸு. அதே மாதிரி 3 பெண்கள் வந்து ஹில்டா பால்டன், அதுக்கப்புறமா மார்கரெட் லூசி பால்டன், அதே மாதிரி ஜேனட் பால்மர் பால்டன் அப்படின்னு 3 பெண்கள். இதில் இந்த ஹில்டா பால்டன் மட்டும் இவருக்கு முன்னாடி பிறந்தாங்களா இல்லை இவருக்கு பிறகு பிறந்தாங்களா அப்படின்ற கன்ஃபார்ம் கிடையாது. மற்றபடி இவருடைய மற்ற 2 சிஸ்டர்ஸும் அந்த ஒரு பிரதர் அந்த 3 பேர் வந்து எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய யங்கர் சிப்ளிங்ஸ் தான். ஸோ இது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ அவங்க 1917ஆம் ஆண்டு இந்த ஹில்டா பால்டன் அப்படின்ற இவருடைய சிஸ்டர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில்
எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு சில முன்னேற்றங்கள் கிடைச்சிது. குறிப்பாக 1918ஆம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்குது, அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது ஒரு மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ அந்த காலேஜோடைய அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த கௌரவத்தை 1918ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து பெறாங்க. மேலும் இதே 1918ஆம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய கோல்ஸ்டோனியன் லெக்சரராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது கோல்ஸ்டோனியன் லெக்சரர் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து கோல்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்ற மெடிக்கல் லெக்சர், மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பொறுப்பு. குறிப்பாக தியோடர் கோல்ஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த தியோடர் கோல்ஸ்டோனுடைய பேரில் கோல்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஆனது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸில் நிறுவப்பட்டிருந்தது. அந்த மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுக்கு வருடம் ஏதாவது ஒரு தலை சிறந்த மருத்துவர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க. அது மாதிரி 1918ஆம் ஆண்டு கோல்ஸ்டோனியன் லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு எட்வர்ட் பால்மர் பால்டன் தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து இந்த விரிவுரையின் போது நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் விரிவுரையாக கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 1919ஆம் ஆண்டு மேலும் துயர சம்பவம் எட்வர்ட் பால்டனுடைய வாழ்க்கையில். ஏன்னா எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய இன்னொரு கடைசி சிஸ்டரான யங்கர் சிஸ்டர், இவருடைய இளைய சகோதரியான ஜேனட் பால்மர் பால்டன், அவங்க 1919ஆம் ஆண்டு இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து 1915, 1917, 1919 அப்படின்னு இப்பேற்பட்ட அந்த உயிரிழப்புகள் எல்லாமே எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரங்களை ஏற்படுத்தினது. ஏன்னா சின்ன வயசில் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து தான் விளையாண்டு மகிழ்ந்தாங்க. அவங்களெல்லாம் தான் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பேருமே வந்து இவரோட யங்கர்ஸாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் அடுத்தடுத்து இறந்து போகிறது எட்வர்ட் பால்மர் பால்டனால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட துயரங்கள் எல்லாம் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து வந்தாலும் பொது வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட இவருடைய கவனத்தை தொடர்ந்து செலுத்தி தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து பெய்ட் மெமோரியல் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பை பெற்றாங்க. மேலும் 1921ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு வந்து ராட்க்ளிஃப் பிரைஸ் ஆனது யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் தரப்பிலிருந்து வழங்கப்படுது. இவர் வந்து இந்த நீரிழிவு நோயில் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளுக்காக. ஸோ இப்பேற்பட்ட பல கௌரவங்கள் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து வாழும்போது தொடர்ந்து பெற ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி இவருடைய ஆராய்ச்சியிலையும் தொடர்ந்து வந்து ஈடுபடவும் தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1922 காலகட்டத்திலையும் நிறைய ஒர்க்கில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. அதில் பர்டிகுலராக தாமஸ் ரிச்சர்ட் பார்சன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர், அவர் கூட சேர்ந்து 1923ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க. அது வந்து த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி பிளட் இன் சர்டன் பெத்தலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஸ் டிட்டர்மைன்டு பை தி ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அண்ட் தி இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பார்க்ராஃப்ட் அண்டு ஹாசல்பால்க் அப்படின்ற அந்த டைட்டில், எவ்வளோ பெரிய டைட்டில் 1923ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டனும் அந்த தாமஸ் ரிச்சர்டு பார்சன்ஸ், ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1924ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் இதனுடைய ஒரு மீட்டிங் நடந்தது. அதுக்கு முன்னாடி இவர் இந்த 1923ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்த இந்த ஒரு ஒர்க்கானது பயோகெமிக்கல் ஜேர்னலில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி 1915ஆம் ஆண்டு இவர் வெளியிட்டது வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் வெளியிட்டாங்க. இதை மட்டும் சொல்ல தவறிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 1924ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு மீட்டிங் ஆனது இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற பிராட்ஃபோர்டில் நடந்தது. அப்போது அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய அந்த மீட்டிங்குக்கு இவர் வந்து செக்ஷன் ஆஃப் மெடிசனில் மருத்துவ பிரிவில் ஒரு செக்ரட்டரியாக ஒரு செயலாளராக 1924ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1926ஆம் ஆண்டு ஒரு பெரிய பொறுப்பு இவர் கிடைச்சது. இவர் வேலை பார்த்து வரக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் ஃபிசிசியன், உதவி மருத்துவர் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து ஃபுல் ஃபிசிசியனாக முழு மருத்துவராக கைஸ் ஹாஸ்பிட்டலில் 1926ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த கிட்டத்தட்ட அவருடைய 43 வயதில் எட்வர்ட் பால்மர் பால்டன் இந்த ஒரு பொறுப்பை வந்து அடைகிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக ஒரு மருத்துவராக அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் எட்வர்ட் பால்மர் பால்டன் இவருடைய பங்களிப்பை ஆற்ற தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு வந்து ஆலிவர் சார்பி லெக்சர் அது கொடுக்கறதுக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து இவர் ஒரு ஆலிவர் சார்பி லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆலிவர் சார்பி அப்படின்னு ஒரு மருத்துவர், அவர் இறந்த பிறகு அவரை
கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு மெடிக்கல் லெக்சர் வருடம் வழங்கப்படுது. அந்த மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுக்கு 1928ஆம் ஆண்டு ஒரு ஆலிவர் ஷார்பி லெக்சரரா இவர் வந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இது மாதிரி எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இதுக்கு நடுவில் 1927ஆம் ஆண்டு இது 1928, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1927ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனோட இன்னொரு மீட்டிங் ஆனது ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால நடந்தது. அப்போ அதனுடைய செக்ஷன் ஆஃப் தெரபியூட்டிக் சிகிச்சை முறை பிரிவு அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1928ஆம் ஆண்டு இவர் வந்து ஆலிவர் ஷார்பி லெக்சரராக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நிறைய நபர்கள் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் பர்டிகுலராக அந்த ஜான் ஸ்காட் ஹால்டேன் அப்படின்ற இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த ஒரு மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணர் அவராக இருக்கட்டும், அதேமாதிரி ஜார்ஜ் கிரயாம் அப்படின்னு ஏற்கனவே 1913ஆம் ஆண்டு அவர் கூட சேர்ந்து தான் ரிசர்ச் ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அவராக இருக்கட்டும், அதே மாதிரி மேலும் ஜோசப் பார்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர், அதுக்கப்புறமா வந்து எர்னஸ்ட் லாரன்ஸ் கெனவே அப்படின்னு இன்னொரு நபர், அதே மாதிரி மார்க்கஸ் சீமோர் பெம்ப்ரி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அதுக்கப்புறம் ஜான் ஹென்ரி ரெஃபில் அப்படின்னு ஒரு நபர். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான நபர்கள் கூட எட்வர்ட் பால்மர் பால்டன் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக டிசோசியேஷன் கர்வ்ஸ் ஆஃப் பிளட், ரத்தத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், ஸோ அது குறித்து இவர் வந்து சில ஒர்க்ஸை வந்து பண்ணாங்க. அதேமாதிரி கிரியேட்டின் அது குறித்த ஒர்க்கிலெல்லாம் இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அதேமாதிரி ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அனாக்சியா, ஸோ அந்த அனாக்சியாவுடைய உடலியல் தாக்கங்கள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா அசோஃபேகியல் பெயின், அதாவது இந்த உணவு குழாய் அதில் ஏற்படக்கூடிய வலி அது குறித்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1931ஆம் ஆண்டு இந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய இன்னொரு மீட்டிங் ஆனது நடந்தது. அது வந்து இந்த முறையானது இங்கிலாந்துடைய ஈஸ்ட் சசெக்ஸில் இருக்கிற ஈஸ்பான் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல நடந்தது. அப்போ அதனுடைய செக்ஷன் ஆஃப் மெடிசனில் மருத்துவ பிரிவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக 1931ஆம் ஆண்டு இவர் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ 1924, 1927, 1931 இந்த 3 ஆண்டுகளில் நடந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்கில் இவர் வந்து முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1933ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பாவான சர் எட்வர்ட் பேக்னல் பால்டன் அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. 40 ஆண்டுகள் வந்து யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்டோடைய ஹோப் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து 1933ஆம் ஆண்டு அவர் ரிட்டையர் ஆகுறாங்க. ஏன்னா 1893ஆம் ஆண்டு அந்த பொறுப்பில் பணிபுரிய தொடங்கி 1933ஆம் ஆண்டு அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு வந்து சர்பட்டம் கிடைச்சிருந்தது. அவரும் ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்டாக, ஒரு பரிணாம உயிரியலாளராக தலை சிறந்த இடத்துல வந்து இவருடைய அப்பா வந்து இருந்து வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. அதாவது இவர் ஒரு ஆக்சிஜன் டென்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த காலகட்டத்தில் ஆக்சிஜன் டென்ட் ஆனது லெனார்ட் ஹில் அப்படின்ற ஒரு நபர்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் மேம்படுத்தி இவர் ஒரு ஆக்சிஜன் டென்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து இந்த சில முக்கியமான நோய்களுக்கு வந்து அந்த நோயாளிகளுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக, சுவாசம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக நிமோனியானால் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறமா கிரானிக் அப்ஸ்ட்ரக்ட் பல்மினரி டிசீஸ் COPD அப்படின்னு சொல்லி இது மாதிரி நுரையீரல் தொற்றுகள்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெளிக்காற்று வந்து ஏற்றுக்க முடியாது, வெளிக்காற்றுல இருந்து ஆக்சிஜன் வந்து எடுக்க முடியாது. அதனால செயற்கையாக ஆக்சிஜன் வந்து அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்படுறது தான் இந்த ஆக்சிஜன் டென்ட் அப்படின்றது. ஸோ அதை இவர் வந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை வந்து உருவாக்கி காட்டுறாங்க. அதை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் இருக்கிற லார்ஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் அதை பயன்படுத்துறதுக்குண்டான நிறைய ஸ்கில் டெக்னீஷியன்ஸையும் இவர் வந்து நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இதை இங்கிலாந்து முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1934ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து த ரிலேட்டிவ் அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் ஹெல்த் ரிசோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் இது 1934ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1936ஆம் ஆண்டு ஆக்சிஜன் டென்ட் அண்ட் நேசல் கேத்தட்டர்ஸ் அப்படின்ற டைட்டில் இன்னொரு புக்கை எழுதி 1936ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த 2 ஒர்க்ஸுமே இவர் வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. இது மாதிரி எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து பெரிய அளவில் போக ஆரம்பிக்குது. ஆக்சிஜன் தெரப்பியில் ஒரு புரட்சியை எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகளில் இவருடைய சிஸ்டம் அந்த ஆக்சிஜன் டென்ட் தான் பயன்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருந்தது. மேலும் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து டயபெட்டிஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ணது
கைஸ் ஹாஸ்பிட்டலுக்கே பெருமையை தேடி கொடுத்தது. ஏன்னா இவர் எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு முன்னாடி அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் யாருமே நீரிழிவு நோய் குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டதே கிடையாது. ஸோ கைஸ் ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக இருந்து எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து டயபெட்டிஸ் குறித்த ஆராய்ச்சியை ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து தொடங்கி வச்சாங்க. ஸோ அந்த ஒரு பெருமை வந்து எட்வர்ட் பால்மர் பால்டனுக்கு இருக்குது. அதேமாதிரி ஆக்சிஜன் தெரப்பி அதுலேயுமே கைஸ் ஹாஸ்பிட்டல் வந்து சிறந்த இடத்துல இவர் வாழும் வரை இருந்து வந்தது இங்கிலாந்தில். ஸோ அந்த ஒரு கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் தெரப்பி ஆக்சிஜன் வழங்கக்கூடிய அந்த சிகிச்சை முறையை பெரிய அளவில் கொண்டு போனதுக்கு உண்டான அந்த பெருமையும் எட்வர்ட் பால்மர் பால்டனையே சாரும். ஸோ இது மாதிரி பொது வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சாதனைகள்லாம் எட்வர்ட் பால்மர் பால்டன் செஞ்சு வந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 1939ஆம் ஆண்டு எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அம்மாவான எமிலி பால்மர் பால்டன் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இது மாதிரி எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ துயரங்கள் நடக்கவே எட்வர்ட் பால்மர் பால்டனும் மனதளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அடுத்து இவருக்கு அந்த உடல் அளவுலேயும் அந்த பாதிப்பு வந்து தெரிய வருது. ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட இவர் வந்து உடல்நல குறைபாடுனால இறுதியாக 1939 அக்டோபர் 18 அன்னைக்கு இவருடைய 56 வயதில் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ 56ஆம் பர்த்டே வந்து 17 நாட்களுக்கு பிறகு 1939 அக்டோபர் 18 அன்னைக்கு இவர் வந்து இங்கிலாந்துடைய கென்ட்டில் இருக்கிற இந்த ஒரு முக்கியமான டம்பிரிட்ஜ் வெல்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல தான் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து 1939 அக்டோபர் 18 அன்னைக்கு இவருடைய 56 வயதில் இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போன 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1943 நவம்பர் 20 அன்னைக்கு எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பாவான எட்வர்ட் பேக்னல் பால்டன் அவர் வந்து அவருடைய 87 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பாவான எட்வர்ட் பேக்னல் பால்டன் வந்து 1856ஆம் ஆண்டு ஜனவரி 27 அன்னைக்கு பிறந்தவர். அவர் 1943 நவம்பர் 20 அன்னைக்கு அவருடைய 87 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இவருடைய அப்பா தான் வாழும் வரை பல கொடுமைகளை அனுபவித்தாங்க. ஏன்னா அவருடைய 5 குழந்தைகள் அதில் அதாவது 2 மகன்கள் 3 மகள்கள் அதில் ஒரு 2 மகன்களில் ஒருத்தர் வந்து இவர் எட்வர்ட் பால்மர் பால்டன். ஸோ இந்த மாதிரி இந்த 5 நபர்களில் 4 பேருடைய இறப்பை அதேமாதிரி இவருடைய மனைவியுடைய இறப்பையும் எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அப்பா வாழும்போது பார்த்து இறந்து போனாங்க. இவருடைய ஒரே ஒரு மகள் அந்த மார்கரெட் லூசி பால்டன் அப்படின்னு எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய ஒரு யங்கர் சிஸ்டர் அவங்க தான் கடைசி நல்லா வாழ்ந்து 1965ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 78 வயதில் இறந்து போனாங்க. ஏன்னா அவங்க 1887ஆம் ஆண்டு பிறந்தவங்க 1965ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 78 வயதில் இறந்து போனாங்க. அவங்கள தவிர எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய பிரதர் அதேமாதிரி சிஸ்டர்ஸ் எல்லாம் முன்கூட்டியே இறந்து போனாங்க. ஸோ இது மாதிரி எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய உயிரிழந்த அந்த ஒரு நிகழ்வானது ரொம்ப சோகமாக இருந்தாலும் எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பானது மிக சிறந்ததாக இருந்தது. அதனாலேயே எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய அந்த விஷயங்கள் குறிப்பாக அந்த ஆக்சிஜன் டென்ட் இன்னைக்கு வரைக்குமே இங்கிலாந்தில் பெரிய அளவில் இருக்குது. அது உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் இங்கிலாந்தில் தான் அதை ஆரம்பித்து வச்சாங்க. அதை ஆரம்பித்தவர் வந்து எட்வர்ட் பால்மர் பால்டன். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் குறித்த ஆராய்ச்சி அதேமாதிரி இவர் வாழும்போதே ஃப்ரெட்ரிக் டைலர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒரு ஃப்ரெட்ரிக் டைலர் அப்படின்னு ஒரு மருத்துவர் அவர் வந்து 1920ஆம் ஆண்டு இறந்து போனாங்க டிசம்பர் மாதம். அவர் டிசம்பர் 2 1920 அவர் வந்து இறந்து போனாங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய ஃப்ரெட்ரிக் டைலருடைய டைலர்ஸ் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அவர் வந்து 11 அடிஷன்ஸ் அந்த புக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய 12வது அடிஷனை எட்வர்ட் பால்மர் பால்டன் வந்து பட்னம் சிமன்ஸ் அப்படின்ற ஒரு நபருடைய உதவியோடையும் அதே மாதிரி ஹரோல்ட் வேல்ட்வர்ட் பார்பர் அப்படின்ற இன்னொரு நபர் ஸோ அந்த 2 நபர்களுடைய உதவியோட இவர் வாழும்போது எட்வர்ட் பால்மர் பால்டன் வாழும்போது 1922ஆம் ஆண்டு டைலர்ஸ் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற டைட்டில் அந்த புத்தகத்தினுடைய 12வது அடிஷனும் அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட்லி அதனுடைய 3 அடிஷன்ஸும் 3 பதிப்புகளையும் அந்த புக்கெல்லாம் வெளியிட்டாங்க. இது நான் சொல்ல தவறிட்டேன், அதனால் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி எட்வர்ட் பால்மர் பால்டனுடைய பங்களிப்பு மருத்துவமாக இருக்கட்டும் உடலியலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேதியியலாக இருக்கட்டும் இதிலெல்லாமே வந்து சால சிறந்ததாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட சாதனைகள் பண்ண எட்வர்ட் பால்மர் பால்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.